ஸோ நேற்று பார்த்ததுல யாருக்கும் அவுட்புட் வராமல் இருக்கேன், யாருமே ஷேர் பண்ணவே இல்லை குரூப். ஓகே, இன்னைக்கு பார்த்து செக் பண்ணேன். மற்றவங்க பண்ண வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கலாம் இந்த குரூப்பில். ஸோ டவுட் இருக்கிறத வந்து கேட்டுக்க சொல்லுங்க. மற்றவங்களும் ஏன் ஷேர் பண்ணுங்க? இல்லை இமேஜ் ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிற டேக்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நேற்று வந்து நம்ம என்னென்ன டேக்ஸ் வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா, டிவ் பார்த்துருந்தோம், பி டேக் பார்த்துருந்தோம், ஹெச் டேக் பார்த்துருந்தோம், ஏ டேக்கு, அப்புறமா செலக்டு, லிஸ்ட் டேக்ஸ் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இமேஜ், ஆடியோ, லாஸ்ட்டாக வந்து ப்ரோக்ரஸ், மீட்டர். ஸோ இதோட தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு அடிஷ்னலாக இன்னும் ஒரு சில டேக்ஸ் எல்லாமே இருக்குது. எதெல்லாம் வந்து யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமோ அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இமேஜ் டேக்கில் இந்த எஸ்ஆர்சி அப்படின்றதுக்குள்ள என்கிட்ட இருக்கிற இமேஜ் வந்து நான் வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். இல்லை இதோட வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250, ஹைட் வந்து 200. ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்து பிளேஸ் ஆகிடும். இப்போ என்னோட இமேஜ் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் வந்து ஒரு இமேஜில் பாதி அளவுக்கு வந்து ஒரு பைக் இருக்கிற மாதிரி, அடுத்த பாதி அளவுக்கு வந்து ஒரு கார் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி வந்து பிளேஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த கார் பார்ட், இந்த கார் இருக்கிற இமேஜ் பார்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு கார் ஷோரூம் போகும். இதே வந்து பைக்கில் இருக்கிற பார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பைக் ஷோரூம் போகும். ஸோ இந்த மாதிரி இமேஜில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு சில வெப்சைட்டுக்கு வந்து நேவிகேட் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேப்பு, ஏரியான்னு சொல்லி 2 டேக் இருக்குது. ஸோ அது வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மேப்ன்ற டேக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேம் வைக்க போகிறோம். நேம் இல்லை, ஐடி வந்து வைக்க போகிறோம். ஸோ அந்த ஐடிக்கான பேர், ஐடின்றது வந்து ஒரு டேகுக்கு நம்ம கொடுக்குற பேரை தான் அந்த ஐடி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேர் வந்து யூஸ் மேப் அப்படின்னு சொல்லி நான் பேர் வச்சுக்கிறேன். இல்லைனா வந்து மேப் 1ன்னு சொல்லி பேர் வைப்போம் இதுக்கு. ஸோ இந்த மேப்பை எந்த இமேஜ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். உங்கள்கிட்ட ஒரு 10 இமேஜ் இருக்குது அப்படின்னா எந்த இமேஜ் வந்து இந்த மேப் யூஸ் பண்ணணும்னு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் மேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதில் உங்களோட ஐடியோட பேர் வந்து என்னதுன்னா மேப் 1 அப்படின்றது. மேப் 1. இதுக்கு முன்னாடி இது வந்து ஐடி அப்படின்னு சொல்றதுனால ஹேஷ்ன்ற சிம்பிளை வச்சு டினோட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏரியா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கணும், இல்லைனா வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் அப்படின்றது என்னன்னா, இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து இருக்கும். ஓகே, கோஆர்டினேட்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ இருக்கணும், ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ டிஃபைன் ஆகணும், பிரெத் எவ்வளோ இருக்கணும், லென்த் எவ்வளோ இருக்கணும், இது கொடுக்குறதா கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ லெட்ஸே நான் வந்து ரேண்டமாக 50, 100, 150 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ ஹெச்ரெஃப்ல வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை கிளிக் பண்ணுறப்ப www.google.comக்கு வந்து போகும். அதே மாதிரி இன்னொரு ஒரு பார்ட் வந்து ஸ்பிளிட் பண்ணுறேன். இப்போ இங்கே 50 இருக்குது அப்படின்னா நான் அடுத்த பார்ட் வந்து 70, 200, 250ன்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து எனக்கு வேற ஒரு வெப்சைட் லிங்க்கு வந்து போகும், amazon.comக்கு வந்து போகும். இப்போ இங்கே போய் ஹோவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோ சிம்பிள் வந்து காமிக்கும், ஹேண்ட் சிம்பிள் காமிக்கும். ஸோ இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா காமிக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட்லேருந்து 50% வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல காமிக்கும். இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் எந்த வெப்சைட்டுக்கு போகுதுன்னு காமிக்குதான். அதே மாதிரி நீங்கள் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒன்ஸ் வந்து அந்த சைஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்த வெப்சைட்டோட லிங்க் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது காமிக்கும். ஸோ amazon.com. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல ஹோவர் பண்ணுறப்ப வரல, இங்கே நான் ரொம்ப ஓரமாக வந்து என்னோட கர்சரை பிளேஸ் பண்ணுறப்ப எனக்கு எந்த ஒரு லிங்க்குமே காமிக்கல. ஸோ அதுக்கான ரீசன் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 தான். ஸோ இதுவும் 0, இதுவும் 0ன்னு வந்து கொடுங்க அதில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் காமிக்கும். ஸோ இதோட
எப்படி வந்து இந்த கோஆர்டினேட்ஸ் டிஃபைன் ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ நவுத்தணும், ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ நவுத்தணும், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 2 கோஆர்டினேட்ஸு. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த் எவ்வளோ இருக்கணும், பிரெத் எவ்வளோ இருக்கும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், அதுதான் தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஸோ இப்போ லென்த் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயோட வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது, இந்த இடத்துலயோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து அந்த டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அந்த டவுன்லோடோட வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ இங்கெல்லாம் வந்து மூவ் பண்ணேன்னா Amazon.comனு இருக்கு. ஸோ நான் இப்போ இதோட இந்த வேல்யூவை 180ன்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டவுன்லோடுக்கு பக்கத்தில் கிளிக் பண்ணாலுமே வந்து எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா google.com தான் வந்துருக்கு. ஸோ அப்போ இது வந்து பிக்சலில் வந்து நம்ம கணக்கு பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து லெஃப்ட்டு, செகண்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ நவுத்தணும் அப்படின்றது. மேலே போய் பார்த்தீங்கன்னா இங்கே கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் இதே வந்து இதில் வந்து இப்போ நான் ஒரு 50 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஆகாது, எதுவுமே வராது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் வந்து ஒய் ஆக்சிஸ், தேர்டு வந்து லென்த்து, ஃபோர்த்து வந்து ஹைட்டு, எவ்வளோ ஹைட் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ உங்களோட இமேஜ் வந்து இப்போ எவ்வளோ ஹைட் இருக்குன்றதை நீங்கள் வந்து கொடுத்து பார்த்துட்டு எதை கிளிக் பண்ணால் எந்த வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னு வந்து வைக்கலாம். நான் சும்மா வந்து அமேசான் கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து போகுது. பட் நம்ம HTTPS கொடுக்காதனால அது கரெக்டான வெப்சைட்டுக்கு வந்து போகலை. ஸோ இதான் அந்த மேப் அப்படின்ற டேகோட பர்பஸ். இதை வந்து தனியாக யூஸ் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு இமேஜுக்கு தான் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. இதில் நான் வந்து சும்மா வந்து டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு ஒரு பி டேக்ல இப்போ நான் வந்து ஒரு பி டேக்ல ஒரு 100 வேர்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது மேனுவலாக. 200 வேர்ட்ஸ்ன்றப்ப என்னால் மேனுவலாக டைப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக இதில் ஒரு கீவேர்ட் இருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா லோரன் 100 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 100 வேர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெஜெண்ட்ன்ற டேக் வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மரின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. இதில் இப்போ சம்மரி அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்கல, இதில் ஓகே. ஸோ சம்மரின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீடைல்ஸ் டேக்ல நீங்கள் என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ, எவ்வளோ பெரிய லென்த் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொலாப்சபிள் ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாமே கீழே டிஸ்பிளே ஆகாது, நீங்கள் எப்போ வந்து இதை கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ டிஸ்பிளே ஆகும், திருப்பி வந்து கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஹைட் ஆகும். ஸோ இதான் வந்து இந்த சம்மரி அப்படின்ற டேகோட பர்பஸ். ஸோ இந்த ஓகே, ஸோ இந்த லெஜெண்ட்ன்ற டேக் வந்து இந்த டேக்குள்ள மட்டும்தான் நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபீல்டு செட் அப்படின்ற டேக்ல தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீல்டு செட் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஃபார்மேட்ல இருக்கும். அடிஷ்னலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முக்கு வந்து ஒரு பார்டர் கொடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து இந்த ஃபீல்டு செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ லெட்ஸே இதில் ஃபார்ம் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பி டேக்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் ஃபார் அப்ளிகேஷன்றது வந்து இந்த மாதிரி இன்பில்ட்டாக வராது. ஸோ எதுக்குள்ளே கொடுத்தா மட்டும்தான் வரும் அப்படின்னா ஃபீல்டு செட்டில் லெஜெண்ட்ன்ற டேக்ல கொடுத்தா மட்டும்தான் வரும். மற்றபடி இந்த லெஜெண்ட்ன்ற டேகை தனியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது.
ஸோ இது வந்து ஃபீல்டு செட்டுக்குள்ளே யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றதோட நேச்சர் வந்து தெரியும். ஸோ இதான் வந்து செகண்ட் டேக் நம்ம பார்க்குறது. ஸோ இதுலேருந்தே அப்படியே வந்து நான் வரிசையாகவே வரேன் இதில் நம்ம டேக்ஸில் சஜஷன்ஸ்லேருந்து. ஸோ அப்போ தான் நமக்கு என்னென்ன மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இதில். ஸோ அப்ரிவேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்மால் ஃபார்மேட் வந்து கொடுக்க போகிறீங்க. அதை வந்து ஹோவர் பண்ணுறப்ப மட்டும் அதோட அப்ரிவேஷன் என்னன்றதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் WHO அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இதில் டைட்டில் அப்படின்ற ஆட்ரிபியூட்டில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்து கொடுக்குறீங்க. ஸோ இப்போ இதை வந்து ஹோவர் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வந்து அப்ரிவேஷன் கொடுத்தீங்களோ அது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் வந்து அப்ரிவேஷன் அப்படின்ற டேகோட பர்பஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ஏரியான்ற டேக் வந்து தனியாக யூஸ் பண்ண முடியாது, மேப்ன்ற ஃபார்மேட்டில் தான் யூஸ் பண்ண முடியும். அது ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த ஆர்டிக்கல் அசைட் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிமாட்டிக் டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஏன் அப்படின்னா ஆர்டிக்கல் அப்படின்றது வந்து ஒரு மீனிங் கொடுக்குற நேம். அப்படி ஒரு டேக் பேர் இருக்குது அப்படின்னா அது வந்து சிமாட்டிக் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதனால என்ன யூசேஜ், ஏதாவது டிஃபரன்ஷியேட் காட்டுமா, மற்ற டேக்கும் இதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ இதில் வந்து நான் ஆர்டிக்கல்ன்ற டேகை கொடுத்துட்டு இதில் வந்து ஹலோ ஆர்டிக்கல்னு கொடுத்தாலும் நான் வந்து எதுவுமே வந்து நான் நார்மலாக பி டேக்கில் கொடுத்தாலும் எனக்கு ஒரே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் கண்டென்ட் எழுதுறீங்க அப்படின்னா இதுக்குள்ளே கொடுக்குறப்ப ஸோ உங்களோட அவுட்புட்டை பார்க்காம கோடை பார்க்குறப்ப நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்னா, ஓகே இந்த ஆர்டிக்கல்ன்ற டேக்குள்ளே இருக்கிறது வந்து ஏதோ வந்து ஆர்டிக்கலோட கண்டென்ட் போல அப்படின்னு சொல்லி என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த பேர் வந்து யூஸ் பண்ணுறோம். மற்றபடி இதோட பர்பஸ்ன்னு சொல்லி எதுவும் கிடையாது. ஸோ இந்த பிளாக் கோட்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பி டேக்ல ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து தெரியும். அதில் இப்போ பி டேக்ன்றது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம பிளாக் அவுட்னு சொல்லிட்டு அந்த ஹாய்ன்ற வேர்டுக்கு கொடுத்தனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா லோரம் வரைக்கும் ஒரு லைனு, அதுக்கப்புறம் இந்த பிளாக் அவுட்டுக்கு தனி லைன் போயிடுச்சு, அதுக்கப்புறம் இருக்கிற ஹலோன்றது வந்து தனி லைனில் வரும். ஸோ நம்ம எந்த வேல்யூ வந்து கொடுக்குறோமோ பி டேக்குள்ளே இந்த பிளாக் அவுட் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அது மட்டும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் லைனில் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பி டேக்கில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சில டேக்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த பிளாக் அவுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க். ஸோ எதை வந்து நீங்கள் வந்து மார்க்குள்ளே கொடுத்துருக்கீங்களோ அது மட்டும் உங்களுக்கு ஹைலைட்டடாக வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதான் வந்து மார்க் அப்படின்றதோட பர்பஸ். இன்னொன்று வந்து கியூன்னு சொல்லி ஒரு டேக் இருக்குது. நீங்கள் டபுள் கோட்ஸ் வந்து நீங்கள் மேனுவலாகவும் போடலாம், டேக் யூஸ் பண்ணி வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த கியூன்றது வந்து டபுள் கோட்ஸ் வந்து போடுறது. இந்த கோடுன்ற டேக் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நிறையா வெப்சைட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கோடு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா மற்ற டெக்ஸ்ட்டுக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த கோடுன்ற டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ லெட்ஸே வந்து இதில் இப்போ நான் ஜாவா ஸ்கிரிப்டோட கோடு வந்து நான் வந்து இதில் எழுதியிருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மற்ற டெக்ஸ்ட்டுக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுக்கு தான் வந்து கோடுன்றதை யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக வந்து உங்களோட டிசைனில் வந்து ஏதாவது ஒரு கோடை வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணணும், இல்லை எழுதியிருக்கீங்கன்னு ஷோ பண்ணணும் அப்படின்னா இந்த டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறப்ப நார்மல் கண்டென்ட்டுக்கும் இந்த கோடுக்கும் டிஃப்ரென்ஷியேட் வந்து உங்களுக்கு காட்டும். இந்த ஐ ஃப்ரேம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேக். இதில் இந்த ஐ ஃப்ரேமோட பர்பஸ் என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு பேஜை உங்களோட பேஜுக்கு வந்து கொண்டு வர்றது தான் இந்த ஐ ஃப்ரேம் அப்படின்றதோட பர்பஸ். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சில வெப்சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா
அவங்களோட யூடியூபோட வீடியோவை அவங்களோட பேஜ் போகிறப்பே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே ஆகுற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஐஃப்ரேமோட பர்பஸ் தான். ஓகே, அப்போ எந்த பேஜை வேணாலும் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி வைக்க முடியாது. எந்தெந்த வெப்பேஜ் வந்து ஐஃப்ரேம் வந்து சப்போர்ட் பண்ணுதோ அதை மட்டும் தான் எடுத்து வைக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த day1.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது நமக்கு. அதை நேற்று நம்ம கிரியேட் பண்ண பேஜ் தான். ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து எஸ்ஆர்சி அப்படின்றதுக்குள்ளே வந்து கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம என்ன பேஜ் வந்து டிசைன் பண்ணோமோ அந்த பேஜ் உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. நீங்கள் இங்கேயே வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த பேஜோட வேல்யூஸ் எல்லாத்தையும். ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த பேஜை வேணாலும் காப்பி பண்ணலாம். அமேசானோட காப்பி பண்ணி வைக்கலாம், எதை வேணாலும் காப்பி பண்ணலாம். பட் அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஐஃப்ரேம் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஆரக்கிள் பேஜை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரல, ஏன்னா இவங்க வந்து சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். எந்த பேஜ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட மட்டும்தான் ஐஃப்ரேம்குள்ளே வந்து வைக்க முடியும். ஸோ இது ஆல்டர்னேட்டிவாக வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு HTML இன்னொரு HTMLோட எப்படி வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ day1 HTML வந்து நம்ம எதுக்குள்ளே லிங்க் பண்ணியிருப்போம்னா day2க்குள்ளே லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ எதை யூஸ் பண்ணி அப்படின்னா இந்த ஐஃப்ரேம்ன்ற டேகை யூஸ் பண்ணி நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்மால்ன்ற டேக்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதுக்குள்ளே கண்டென்ட்டை கொடுத்தீங்கன்னா H1 அளவுக்கு பெருசாகவும் இருக்காது, P டேக் அளவுக்கு மீடியமாகவும் இருக்காது, இது அதை விட வந்து கம்மியாக இருக்கும். அதான் அந்த ஸ்மால்ன்றது. ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா P டேக்கே நீங்கள் போல்டு பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது இந்த ஸ்ட்ராங்குன்ற டேக்கு. டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ டெக்ஸ்ட் ஏரியான்றது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் டேகோட லென்த் வந்து ரொம்ப வந்து மினிமமாக தான் இருக்கும். நீங்கள் நிறையா வேல்யூஸ் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பாதி ஹைட் ஆயிடும். அப்போ அட்ரஸ் அப்படிலாம் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்ற டேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ பெருசுனாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரே பாக்ஸ்க்குள்ளே அலைன் ஆயிரும். ஸோ எப்போ வந்து அந்த பாக்ஸ் வந்து ரீச் ஆகுதோ அது வந்து எக்ஸ்பேண்டும் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பேண்ட் ஆயிரும். இதான் வந்து இன்புட் டேக்கும் இந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதுதான் மோர் ஆர் லெஸ் வந்து நம்ம இதில் இருக்கிற டேக்ஸ் வந்து பார்த்துருப்போம். இதில் உங்களுக்கு எது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமாட்டிக் டேக்ஸில் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இப்போ டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றது வந்து உங்களுக்கு நம்ம டெக்ஸ்ட்டை வந்து என்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ அது அடுத்தது வந்து நம்ம ஆர்டிக்கல், நெக்ஸ்ட்டு வந்து சம்மரி, டீட்டெயில்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிமாட்டிக் டேக்ஸில் வரும். ஏன்னா அதோட வேர்ட்லேயே அது வந்து ஒரு மீனிங்காக வந்து இருக்கும். ஸோ எது இதெல்லாம் நான் சிமாட்டிக்கில் வரும்னா பி டேக், டிவ், அடுத்தது வந்து ஸ்பேனு, H1, IMG. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் சிமாட்டிக் டேக்ஸில் வந்து வரும். ஸோ HTML பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்பர் ஆஃப் டேக்ஸ் இருக்குது, அதில் மற்ற டேக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தான் அதில் இம்பார்ட்டன்ட். இன்னொரு ஒரு டேக் இருக்குது மார்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து உங்களுக்கு சஜஷன் காமிக்காது, பட் நீங்கள் வந்து மேனுவலாக வந்து என்டர் பண்ணலாம். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் இல்லை டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரால் ஆகும். ஸோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். இப்போ டிஃபால்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் வந்து போகுது. அதில் இப்போ இதில் டைரக்ஷன்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ ரைட்டுன்னு சொல்லி உங்களுக்கு வரும். இதே அப்புன்னு கொடுத்தீங்கன்னா மேலேருந்து வரும். ஸோ ஆனால் அப்புன்னு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து போகிற மாதிரி இருக்கும். இதில் ஏன் அப்படின்னா இந்த மார்க்கெட் டேக்கு நீங்கள் ஸ்டைலுன்னு கொடுத்து ஸ்டைலுன்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணி இதோட ஹைட்டை வந்து ஒரு 500 பிக்சலாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா தான் ஸோ அது கீழேருந்து வந்து நல்லா மேலே வர மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். டிஃபால்ட் ஹைட் வந்து அந்த பி டேக்கோட ஹைட்டு தான் இருக்கும். நீங்கள் வாண்டடாக வந்து ஹைட் வந்து அதிகமாக கொடுத்தீங்கன்னா தான்
நீங்கள் சொல்கிற டைரக்ஷனில் பொறுமையாக வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் அந்த மார்க்யூன்ற டேக்கோட பர்பஸ். ஸோ மோரார்லெஸ் வந்து எல்லா டேக்ஸுமே இதில் வந்து பார்த்துருப்போம். அதில் எது இதெல்லாம் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட், அதாவது மற்ற டேகை விட இது வந்து யூனிக் ஃபீச்சர்ஸ் கொடுக்குதோ அது மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து இதில் பார்த்துருக்கோம்ல. இந்த ஸ்கிரிப்ட், நோ ஸ்கிரிப்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணுறப்ப தேவைப்படும். இப்போதைக்கு அந்த டேக்ஸ் வந்து நமக்கு நீடட் கிடையாது. பட் யூஸ்வலாக ஸ்கிரிப்ட்ன்ற டேக் எதுக்கு யூஸ் ஆகும்னா, உங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எல்லாமே அந்த ஸ்கிரிப்ட்ன்ற டேக்குள்ளே கொடுத்தா மட்டும்தான் ரெகனைஸ் பண்ணும். ஓகே, இதெல்லாம் HTML கோடு கிடையாது, ஜாவா ஸ்கிரிப்டோட கோடு அப்படின்னு சொல்லி. இந்த நோ ஸ்கிரிப்ட்ன்ற டேக் எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் உங்களோட வெப்சைட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் நோ ஸ்கிரிப்டுக்குள்ளே என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அது டிஸ்பிளே ஆகும். பட் நான் இப்போ வந்து நோ ஸ்கிரிப்டில் JS நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இந்த ஹைட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே கீழே வந்து டிஸ்பிளே ஆகணும் நோ ஸ்கிரிப்ட்ன்றதுல, ஆனால் டிஸ்பிளே ஆகலை. ஏன் அப்படின்னா என்னோட ப்ரௌசர் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அது மாதிரி எந்த ப்ரௌசரும் கிடையாது சப்போர்ட் பண்ணாத மாதிரி. பட் வந்து இதோட பர்பஸ் வந்து அதுதான். நோ ஸ்கிரிப்ட்ன்ற டேக் ஏன் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா, உங்கள் ப்ரௌசர் வந்து சப்போர்ட் பண்ணாதப்போ மட்டும்தான் அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதான் வந்து அதுக்குண்டான ஃபியூச்சர்ஸ். ஸோ மோரார்லெஸ் வந்து HTML டேக்ஸில் வந்து இவ்வளோதான் டேக்ஸ் இருக்குது இதில். ஸோ இப்போ வந்து இப்போ பார்த்த டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்கும் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒரு டேக் வந்து என்ன ஆட்ரிபியூட் இருக்குது, அந்த ஆட்ரிபியூட் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ், கொடுக்காதனால என்ன அட்வான்டேஜ், ஸோ அதுதான் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இது கூட CSS வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வேலை வந்து ஆட் பண்ணணும், ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்க்ளூடிங் CSS தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். CSSல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறது கிடையாது, என்னென்ன டைப்ஸில் வந்து நம்ம CSS உள்ளே வந்து கொண்டு வரலாம் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட CSS வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ஸ்டைல் டேக்லேயே கொடுத்து வந்து எழுதிக்கலாம். ஸோ அது எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் அந்த மார்க்யூ டேக்கில் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டைலுன்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்து டேரெக்டாக ஹைட் வந்து நான் கொடுக்குறேன். அது மாதிரி நீங்கள் எந்த டேக் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ P டேக்கு ஸ்டைல் கலர் கோலன் ப்ளூ அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு வந்து கலர் வந்து ப்ளூவாக வந்து மாறி. செகண்ட் வே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இதுக்கு பேர் வந்து இன்லைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா லைன் நம்ம எழுதுகிற லைன்லேயே வந்து நம்மளோட ஸ்டைலை கொடுக்கறதுனால இதுக்கு வந்து இன்லைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்தது உங்களோட இந்த ஹெட் டேகுக்கு கீழே ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே நான் வந்து P டேக் டிசைன் பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்கிற P டேக் எல்லாமே க்ரீன் கலராக மாறும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து என்னென்ன P டேக்ஸ் இருக்கோ அது எல்லாமே க்ரீன் கலராக மாறும். என்கிட்ட இப்போதைக்கு ஒரு P டேக் தான் இருக்கு. இதுக்கு பேர் வந்து இன்டர்னல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஃபைலில் இந்த ஃபைலோட CSS இந்த ஃபைலுக்குள்ளே எழுதுறீங்க, அதுதான் வந்து இன்டர்னல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புது CSS ஃபைல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. day1.css இல்லைனா day2.cssன்னு சொல்லி ஒரு புது CSS ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். இதில் நான் P டேக் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் ஒரு 50 பிக்சல் வந்து நான் கொடுத்துட்றேன். இப்போ உங்களோட ஃபாண்ட் சைஸ் வந்து நீங்கள் 50 பிக்சல் கொடுத்துருக்கீங்க, ஆனால் இந்த ஃபாண்ட் வந்து எந்த HTMLக்கு அப்ளை ஆகணும்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இங்கே day 1 இருக்கு 2 இருக்கு. அப்போ இந்த CSS பார்ட் வந்து எந்த HTMLக்கு இதை வந்து லிங்க் பண்ணணும். ஸோ அந்த லிங்கேஜ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்கு. இதை வந்து நம்ம ஹெட்டுக்குள்ளே கொடுப்போம் எப்பயுமே. இதில் நீங்கள் என்ன லிங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ண போகிறீங்க. அதனால தான் ரிலேட் அப்படின்றதுல ஸ்டைல் ஷீட்டுன்னு இருக்கு. எந்த ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா day1.css. ஸோ அப்போ அங்கே ஃபாண்ட் சைஸ் வந்து 50 பிக்சல் கொடுத்தீங்க, அந்த P டேக்கோட ஃபாண்ட் சைஸ் 50 பிக்சலாக மாறிடுச்சு.
அப்போ நீங்கள் சிஎஸ்எஸ்ஸை இன்லைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரியாரிட்டி எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஆர்டரில் தான் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்லைனுக்கு தான் ப்ரியாரிட்டி, அடுத்தது இன்டர்னல், அடுத்தது வந்து எக்ஸ்டர்னல். ஸோ இப்போ ப்ரியாரிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பீட்டாக்கு ஸ்டைலுன்னு கொடுத்துட்டு நான் வந்து கலர் வந்து ப்ளூன்னு கொடுக்குறேன், இன்டர்னலில் க்ரீன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு எந்த கலர் வந்து ப்ரியாரிட்டியாக எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் வந்து ப்ரியாரிட்டியாக எடுத்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலுக்கும் இன்லைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இன்லைன்லேயும் ஒரே ஸ்டைல் இருக்குது, இன்டர்னல்லையும் ஒரே ஸ்டைல் இருக்குது, எக்ஸ்டர்னல்லையும் ஒரே ஸ்டைல் இருக்குது. அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கறது வந்து இன்லைனுக்கு தான் கொடுக்கும். இன்லைனை ரிமூவ் பண்ணால் இன்டர்னலுக்கு கொடுக்கும், இன்டர்னல்லையும் ரிமூவ் பண்ணால் தான் எக்ஸ்டர்னலுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரியாரிட்டி. ஓகே, எந்த சினாரியோவில் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிசைன், வெறும் கலர் மட்டும்தான் மாறுது அப்படின்னா அதை நீங்கள் இன்லைன்லேயே கொடுத்துட்டு போயிடலாம். இன்டர்னல்ன்றது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இதே ஃபைலில் நம்ம டேகை வந்து பார்த்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பி டேக் இருக்கா, ஓகே என்ன டிசைன் பண்ணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னலோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் மட்டும் நீங்கள் காமனாக ஒரு டிசைனை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த HTML நீங்கள் போய் லிங்க் பண்ணிக்கலாம், இதே கூட காப்பி பண்ணி இந்த HTML லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரே டிசைன் வந்து மல்டிபிள் பிளேசஸில் வேணும் அப்படின்னா அந்த டைமில் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஒரு ஃபைலில் வந்து ஒரு சிஎஸ்எஸ் தான் லிங்க் பண்ண முடியும்னு கிடையாது. இதே கூட காப்பி பண்ணி போட்டு ஹெச்எஃப்ல மட்டும் வேற ஒரு சிஎஸ்எஸ் கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ மோர் தென் ஒன் சிஎஸ்எஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து எப்படி வந்து நம்ம சிஎஸ்எஸ்ஸை வந்து நம்மளோட HTML-க்குள்ளே கொண்டு வரது அப்படின்றதுக்கான ஒரு வே. ஸோ இப்போ ப்ரியாரிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்லைன் எடுத்துக்கும், அடுத்தது இன்டர்னல், அடுத்தது தான் வந்து எக்ஸ்டர்னல். இப்போ இன்லைன் அப்போ பிரச்சனை கிடையாது, நீங்கள் என்ன பண்ணலாம் டேரெக்டாக எந்த டேக் வேணுமோ அங்கே போய் நீங்கள் டிசைன் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த இன்டர்னல்னு வரப்போ இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10 பி டேக் இருக்குது. அப்போ நான் பி அப்படின்னு கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 10 பி டேக்குமே அந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகிடும். எனக்கு அது மாதிரி ஆகக்கூடாது. நான் சொல்கிற பி டேக் இல்லை நான் சொல்கிற குறிப்பிட்ட டேக்ஸ்க்கு மட்டும்தான் நான் என்ன டிசைன் பண்ணுறேனோ அது வந்து அப்பியர் ஆகணும். அப்படின்னா அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணணும். எந்த பி டேக் அப்பியர் ஆகணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு பேர் தான் செலக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த செலக்டர்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் பி டேக் அப்படின்னு இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் வந்து எலமெண்ட் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். யார் யாரெல்லாம் எனக்கு பி டேக்ல கிரியேட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த டிசைன் வந்து அப்ளை ஆகணும்னு சொல்லுவோம். இதே வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செலக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடின்னு சொல்லிட்டு இருக்கு, கிளாஸ், எலமெண்ட், சூடோ கிளாஸ், சூடோ எலமெண்ட். ஸோ இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் செலக்டர்ஸ். ஒன்று நீங்கள் ஐடியை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம், கிளாஸை பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம், எலமெண்ட்டை பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த சூடோ கிளாஸ் அண்ட் சூடோ எலமெண்ட் மட்டும் நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். இப்போ ஐடி அப்படின்றது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மேப்ன்றதுக்கு கொடுத்துருப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து ஐடின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு அந்த ஐடிக்கு வந்து நீங்கள் என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பி டேக் வந்து கிரியேட் பண்ணுறேன், இந்த ஸ்டைலை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் கிரியேட் பண்ணுற எல்லா பி டேக்கும் என்னோட ஸ்டைல் வந்து அப்ளை ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பி டேக்கு ஒரு ஐடி வந்து P1ன்னு சொல்லி நான் நேம் வைக்கிறேன். நீங்கள் என்ன பேர் வேணாலும் வைக்கலாம் அதோட ஐடியோட பேர். இப்போ பின்னு சொல்லி டிசைன் பண்ணாமல் #P1 ஐடியா இருந்துச்சுன்னா ஹேஷ் வச்சு கால் பண்ணணும், கிளாஸாக இருந்தால் டாட்னு வச்சு கால் பண்ணணும். ஸோ இப்போ #P1க்கு மட்டும் நான் சொல்கிற கலர் வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ பி டேக் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகலை, நான் எந்த டேக் வந்து P1ன்னு பேர் கொடுத்துருக்கேனோ அதுக்கு மட்டும் அப்ளை ஆகுது. ஸோ இதுதான் ஐடி செலக்டர்னு வந்து சொல்லுவோம். கிளாஸ் செலக்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான், இங்கே ஐடின்றதுக்கு பதிலாக கிளாஸுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து ஹேஷ்ன்றதுக்கு பதிலாக
டாட் வச்சு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணிக்கணும். இதான் வந்து கிளாஸ் செலக்டர்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஐடிக்கும் கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு HTML எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஜாவா ஸ்கிரிப்ட் போகிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஐடியை பொறுத்த வரைக்கும் யூனிக்காக இருக்கணும். அப்படின்னா ஒரு டேகுக்கு வச்ச பேரை இன்னொரு டேகுக்கு வைக்கக்கூடாது. அதான் வந்து ஐடின்னு சொல்லுவோம். கிளாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டூப்ளிகேட் வந்து வச்சுக்கலாம். ஸோ அது எதுக்கு அந்த டூப்ளிகேட் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 4 பீட்டாக்கு ஒரு டிசைன் வேணும்னு நினைக்கிறேன். அப்போ 4 பீட்டாக்கும் ஒரே கிளாஸ் பேர் வச்சுருவேன். அடுத்த இன்னொரு 3 பீட்டாக்கு ஒரு டிசைன் வேணும்னு நினைக்கிறேன். அப்போ அடுத்த இன்னொரு 3 பீட்டாக்கு ஒரே வந்து கிளாஸ் பேர் வந்து வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஐடி அப்படின்னா உங்களுக்கு யூனிக்காக இருக்கிறதுக்கு மட்டும் தான் ஐடி யூஸ் பண்ணுவோம். எலமெண்ட் அப்படின்றது எனக்கு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். யார் யாரெல்லாம் இந்த பேரில் வந்து கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஸ்டைல் அப்ளை ஆயிடும். அதான் வந்து எலமெண்ட் செலக்டர்னு வந்து சொல்லுவோம். இந்த சூடோ கிளாஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மவுஸ் ஆக்ஷன் பண்ணுறப்ப மட்டும் உங்களோட ஸ்டைல் வந்து மாறினா போதும். அப்படின்னா அதுக்கு தான் சூடோ கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹோவர் பண்ணுறப்ப இதோட ஸ்டைல் வந்து மாறணும், கிளிக் பண்ணுறப்ப ஸ்டைல் மாறணும், டபுள் கிளிக் பண்ணால் மாறணும். ஸோ அந்த மாதிரி மவுஸ் ஆக்ஷன் பண்ணுறப்ப மட்டும் எனக்கு ஒரு சில ஸ்டைல்ஸ் வந்து மாறணும் அப்படின்னா அதான் வந்து சூடோ கிளாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து டபுள் கோலன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாட் P1 இதை வந்து கிளாஸ்க்கு வந்து சிங்கிள் கோலன், எலமெண்ட்டுக்கு டபுள் கோலன். ஸோ நான் வந்து இந்த P1ன்றத ஹோவர் அப்படின்றது மவுஸை போய் அங்கே வைக்கிறப்ப எனக்கு இதோட கலர் வந்து எல்லோவாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ அப்போ அது டேரெக்டாக எல்லோவாக கன்வெர்ட் ஆகலை. என்னோட மவுஸை போய் வைக்கிறப்ப மட்டும் எல்லோவாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ சிங்கிள் கோலன் வச்சு இதுக்கு வந்து நடுவில் ஸ்பேஸ்லாம் கொடுக்கக்கூடாது. டாட் P1 ஸ்பேஸ் கோலன் டாட் ஸ்பேஸ் ஓவர்லாம் கொடுக்கக்கூடாது. எல்லாமே சேர்ந்து தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ சிங்கிள் கோலன் வைக்கிறீங்க அப்படின்னா இதான் வந்து சூடோ கிளாஸ்ன்னு சொல்லுவோம். டபுள் கோலன் வைக்கிறீங்க அப்படின்னா சூடோ எலமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சூடோ எலமெண்ட்ன்றது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆட் நம்பர் ஆஃப் பி டேக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுங்க, ஈவன் நம்பர் ஆஃப் பி டேக்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுங்க. இல்லை எனக்கு என்னோட பி டேக்கோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் எனக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டாட் P1 டபுள் கோலன் ஃபர்ஸ்ட் லெட்டர் கலர் வந்து ப்ளூ. ஸோ அப்போ என்னோட பி டேக்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு என்னவா மாறிடுச்சுன்னா ப்ளூ கலராக வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி என்னோட ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் சூடோ எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். சூடோ கிளாஸ்ன்றது வந்து மவுஸ் ஆக்ஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து டிசைன் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா சூடோ கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஐடின்றது வந்து யூனிக்காக இருக்கணும், கிளாஸ்ன்றது வந்து டூப்ளிகேட்ஸ் இருந்துக்கலாம். இதுலேயும் இதோட ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆர்டரில் தான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஐடிக்கு ப்ரியாரிட்டி, கிளாஸு, அடுத்தது வந்து உங்களுக்கு எலமெண்ட்டு, அடுத்தது தான் சூடோ கிளாஸ், சூடோ எலமெண்ட். இப்போ ஐடிக்கா இன்லைனுக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரியாரிட்டி உங்களுக்கு மாறாது. ஃபஸ்ட்டு எப்பயுமே இன்லைன் தான். இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஐடியா கிளாஸா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி வரும். ஏன்னா நீங்கள் ஒரே டேக் வந்து நீங்கள் 2 நேம் வைக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து கிளாஸ் வச்சுருக்கேன், ஐடி வந்து P2ன்னு வந்து வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், P1க்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துட்டு P2க்கு வந்து ஸோ இந்த கலர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ எனக்கு எந்த ப்ரியாரிட்டி வந்து எடுத்துக்குது, ஐடியா தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்குது. ஆனால் என்னோட டேக் வந்து பார்த்தீங்கன்னா 2மே இருக்குது, ஐடியும் இருக்குது கிளாஸும் இருக்குது. நீங்கள் இந்த ஆர்டரை கூட சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ எது ஃபஸ்ட்டாக எடுத்துக்குது, ஐடி தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டாக எடுத்துக்குது. ஸோ அப்போ ஐடி தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் தான் கிளாஸு, அதுக்கப்புறம் தான் வந்து எலமெண்ட். ஸோ இதுதான் இதோட பர்பஸ். ஸோ இந்த சிஎஸ்எஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து உள்ளே எடுத்துகிட்டு வருது, அதுக்கப்புறம் என்னென்ன வந்து ப்ரியாரிட்டி, எது வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கும் அப்படின்றத மட்டும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து வெப் பேஜஸ் வந்து டிசைன் பண்ணுறது, ஸோ அதெல்லாமே வந்து ஃபர்தர் கிளாஸில் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பெண்டிங் டேக்ஸும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் வந்து எப்படி உள்ளே எடுத்துகிட்டு வருது, அதுக்கப்புறம் வந்து எது வந்து ப்ரியாரிட்டி வைஸில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ
ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இதோட கண்டினியூஷன், இதுக்குள்ள இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸோட பர்பஸ் என்னன்றது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல